ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்வினோட 4th பர்த்டேவை இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். பர்த்டே முடிச்ச கையோட ட்ரிப்பு, ஊருக்கு போகிறது எல்லாமே முடிச்சுட்டு வந்தனால எடிட் பண்ணி போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 20 தான் ஜஷ்ஷுவோட பர்த்டே. ஸோ சார் காலையிலே எழுந்து நல்லா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு எங்கள் மாமனார் மாமியாரோட சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பெருமாள் கோயிலுக்கு போய் அவன் பேரில் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு ஒரு 4 பேத்துக்கு அவன் கையால் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தாங்க அம்மா நைனா. அதே மாதிரி அங்கே கோயிலில் இருந்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. என்னால் கோயிலுக்கு போக முடியாத சிச்சுவேஷன் அண்ட் அவருக்கும் ஆஃபீஸில் லீவ் கிடைக்கல. எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு பலூன் டெக்கரேஷனுக்கு நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெப்பா பிக் தீமில் தான் எனக்கு கேக் வேணும்னு சொல்லிட்டு சார் ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு. ஸோ அது ரிலேட்டடாகவே தீம் எடுத்துகிட்டு போயிடலான்னு நான் பலூன்ஸ் எல்லாம் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நானும் நைனாவும் தான் ஆஃப்டர்நூன்லேருந்து பலூன் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப நேரம் ஆச்சு. அது ஆர்ச் மாதிரி கரெக்டாக வரணும்னு நிறையா பலூன்ஸ் தேவைப்பட்டுச்சு. வெயிட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா இப்படி தானா நினச்சிடாதீங்க. அவர் காலையிலேருந்து இடத்த விட்டு ஏந்திரிக்கவே இல்லை. சீக்கிரமாக ஒர்க் முடிச்சுட்டு ஏர்லி லாக் ஆஃப் பெர்மிஷன் கேட்டிருந்தாரு. நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்க்ரீன் போட்டு ஆர்ச் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அந்த பெப்பா பிக் பலூன்ஸை மட்டும் அவர் ஸ்டிக் பண்ணி கொடுத்தாரு. லாஸ்ட்டு 3 இயர்ஸாகவே ஜஷ்ஷு பர்த்டேக்கு கேக் கட்டிங் ஈவினிங் முடிச்சுட்டு அப்படியே வித் டின்னரோட தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த இயர் எங்களால் பண்ண முடியல. ஸோ நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்க கேப்பில் பிரியாமா பாயாசம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கேக்கு, மிக்சர் அண்ட் பாயாசம் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ ஃபைனலாக எங்களோட பெப்பா பிக் தீம் டெக்கரேஷன் இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஒரு பிங்க் ஹார்ட் கொடுங்க. கேக் வந்து எஃபி பேக்ஸில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். எனக்கு ஃபாண்டன்ட்டில் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எப்படியோ அதை நம்ம சாப்பிடவும் முடியாது. சாப்பிட்டாலும் வந்து ஹெல்தி கிடையாது. ஸோ நான் க்ரீம் பேஸ்லேயே வந்து யூஸ் அண்ட் த்ரோ ஸ்டிக்கர்ஸை வாங்கி பேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் ஆர்டர் போடலான்னு பார்த்தேன். பட் எனக்கு டெலிவரி டேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ நம்மளே பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கஸ்டமைஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தேன். பட் அதில் என்ன மைனஸ் ஆகிடுச்சுன்னா, என்ன சைஸில் பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதே எனக்கு ஐடியா இல்லை. நான் பிரிண்ட்டில் எடுக்கிறப்போ பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் கட் பண்ணி கேக்கில் ப்ளேஸ் பண்ணணுன்னு பார்த்தா அது ரொம்ப குட்டியாக இருந்தது. சரி உடனே ரிமூவ் பண்ணுறதுனா பரவாயில்ல அப்படின்னு நானும் விட்டுட்டேன். பெப்பா ஃபேமிலி இமேஜ் எல்லாம் கரெக்டாக போயிடுச்சு. மேபி வீடு இமேஜ் மட்டும் நல்லா பெருசாக எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜஷ்ஷு கேட்ட மாதிரி பெப்பா தீமில் ஒரு கேக், அவ்வளோதான், சாட்டிஸ்ஃபைடு. வர கிட்ஸுக்கு ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்காக இந்த பாக்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். வெறும் பாக்ஸ்னால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்ல, அதனால சாக்கோலாட்டி பை வந்து அதிலேயே ஒன்று வச்சு கொடுத்துட்டோம். ஸோ டெக்கரேஷன் ரெடி, கேக் ரெடி, ரிட்டன் கிஃப்ட் ரெடி அண்ட் நம்ம ஹீரோ சாரும் ரெடி. ஜஷ்ஷு ரொம்பவே ஆசைப்பட்டது அவனோட பர்த்டேக்கு எல்லாரும் கூட்டமாக வரணும்னு தான் சொல்லிகிட்டே இருந்தான். அதே மாதிரி எல்லாரும் கூட்டமாக வந்திருந்தாங்க. ஜஷ்ஷு ரொம்பவே குஷியாயிட்டான் எல்லாத்தையும் பார்த்துட்டு. இந்த டைம் பர்த்டே செலிப்ரேஷன் திருப்பூரில் தான் பண்ணியிருந்தோம். சொந்த ஊர் சேலமாக இருந்தாலும் அம்மா நைனா ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ்க்கு மேலே அங்கே தான் இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாத்தையுமே கூப்பிட்டு பண்ணியிருந்தோம். பட் இந்த டைம் ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் தான் கூப்பிட்டுருந்தோம். ரிலேட்டிவ்ஸ்னால் வேறு யாரும் இல்லை, என்னோட சின்ன மாமனார் 2 பேர் இருக்காங்க, ட்வின்ஸு. அவங்களும் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி, அக்கா அண்ணா ஃபேமிலி, அந்த மாதிரி நாங்கள்லாம் தான் இருந்தோம். இங்கே எங்கள் கூட தனியாகவே இருந்துட்டு அங்கே போனால் ஜஷ்ஷுக்கு ரொம்ப குஷி ஆகிடும். ஏன்னா எல்லாம் பக்கத்துலேயே இருக்கிறனால குட்டீஸ் பட்டாலும் ரொம்பவே ஜாஸ்தி. என் டேடிக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால அம்மா டேடி வர முடியல. மற்றபடி எல்லாம் சூப்பராக போச்சு. ரொம்பவே ஹாப்பியாக கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் கேக் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. எங்கள் ஏரியாவில் புதுசாக எஃபி கேக்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் ஆப்வியஸாக நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருந்தோம்.
டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. பட் எங்களுக்கு பர்சனலா ஃபீல் ஆனது க்ரீம் பேஸ் ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி. சாப்பிட சாப்பிட திகட்ட ஆரம்பிச்சிருச்சு க்ரீம் அதிகமா இருக்கறனால. வீடியோ அண்ட் ஃபோட்டோ கிரெடிட்ஸ் கோஸ் டூ மை 2 கொழுந்தனாரு, ஹரி அப்புறம் கவின். என் அம்மா, டாடி அப்புறம் தம்பி 3 பேரும் சேர்ந்து ஜஷுக்கு இந்த கிட்டார் தான் பர்த்டே கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. கேக் கட் பண்ணி முடிச்சோன்னே கிட்டார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவன் வேலைய. அம்மா, நைனா அப்புறம் ஹரி 3 பேரும் இந்த டாட் கேம் அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் ஜஷுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவன் விளையாடுறப்போ வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் நாங்கள் 2 பேரும் அவன் கேட்ட மாதிரியே பெப்பா பிக் தீம்லேயே வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். பர்த்டேக்கு வந்திருந்தவங்களும் எல்லாம் நிறையா கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜஷுக்கு ஃபுல் ஹாப்பி ஆயிடுச்சு. வந்திருந்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு டின்னருக்கு வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அம்மா, நைனா வரவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இல்லை பரவாயில்ல, எல்லாரும் ஃபேமிலியாக போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா ரெனோவேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓப்பன் டெரஸ் டைனிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.